அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் வாய்ப்பில்லை, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட உடனடியாக ஒரே நாளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றியது. ஆனால் நம்மள யாருமே இந்த அமலின் பக்கம் போனதில்லை, இதை கையில் எடுத்து செஞ்சதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 3 நாள் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து மட்டும் வைங்க. அல்ஹம்துலில்லான்னு ஒரே நாளில் உங்களுக்கு அதற்கான மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு பெரிய தேவைக்காக 3 நாள் நியத்து வச்சேன். ஆனால் ஒரே நாளில் அல்லாஹ்தாலா எனக்கு அதை கபூலாக்கி தந்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு இந்த அமலை நம்ம ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு நான் இதுவரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு இதனால் நிறைய விஷயங்கள், நிறைய பலன்கள் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்படும். இன்னும் இதனால் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். இதை நீங்கள் எவ்வளோ பெரிய தேவைகளுக்கு கூட நீங்கள் செய்யலாம், தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தொழுகையிலுமே இருக்கக்கூடிய சஜிதாவில் ஏன் என்னுடைய துவாவை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தேன். நம்ம எல்லோருமே சஜிதாவில் துவாக்கள் கேட்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதை நம்ம தொடர்ந்து 3 நாள் நியத்து வச்சு தொடர்படியாக 5 வேளை தொழுகை, ஒரு தொழுகையில் கூட விடாமல் எல்லா சஜிதாவிலையும் எல்லா ருக்கூலையும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நான் இதை 3 நாள், ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் எனக்கு அல்லாஹ்விடத்தில் ஈஸியாக கேட்கணும், அதே சமயம் ரொம்ப பலமானதாக கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நான் தொடர்ந்து 3 நாள் நான் நேத்து வச்சுக்கிட்டு இந்த அமலை நம்ம செய்வோம். கண்டிப்பாக அல்லாஹ்தாலா தொழுகையில் நம்மளை பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அதுவும் சஜிதாவினுடைய நிலையிலையும் ருக்கூயிலுடைய நிலையிலையும் நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் எனக்கு தேவையான துவாக்களை தமிழில் தான் கேட்டுட்டு வந்தேன். அதாவது எந்த விதமான திக்ருகளோ துவாக்களோ நான் ஓதலை. எனக்கு தேவையானதை நான் எப்படி கேட்டேன் அப்படின்னா, என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன், அதோட அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அதற்கு பிறகு எனக்கு தேவையானதை நான் கேட்டுட்டு இப்படியே ஒவ்வொரு சஜிதாவையும், அதாவது ஒரு 2 ரக்காத் தொழுகை நமக்கு இருக்குது அப்படின்னா 2 ரக்காத்தில் நமக்கு 4 சஜிதா இருக்குது. 4 சஜிதாவிலையுமே நான் துவா செஞ்சேன். அதோட ருக்கூலையும் நான் இதே துவாவை தான் நான் கேட்டுட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு எனக்கு ஒரே நாளில் எனக்கு அல்லாஹ்தாலா கபூலாகி கொடுத்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். இதனோட சேர்ந்து நான் என்ன பலன் அடைந்தேன் அப்படின்னா, என்னுடைய தொழுகையில் எனக்கு ஒரு நிலை கிடைச்சிது. அதாவது நம்ம தொழுகையில் நிற்கும் போது தான் நம்மளுடைய மனசு அங்கேயும் இங்கேயும் போகும். ஆனால் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல சரியாக நான் துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு நான் தொழுதேன். அதனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தொழுகையை கவனமாக தொழுகிறதுக்கு இது ஒரு வழியாகவும் இருக்குது அப்படின்னு, இன்னும் நம்முடைய துவாவை கேட்டு அதை பெறதுக்கு இது ஒரு அற்புதமான வழியாக இருக்குது அப்படின்னு நான் இதை இப்போ வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. என்னோடய தொழுகையை நான் ஒரு நிலையாக நான் தொழுகிறேன், அதில் துவாவையும் நான் கேட்குறேன், நான் நிம்மதியாக முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அமலை நீங்கள் எல்லோருமே செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஒரு பதிவாக நான் போடுறேன். அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏராளமான பலன் கிடைக்கும். அதோட நான் தமிழில் எனக்கு தெரிஞ்ச துவாக்களை எனக்கு எப்படி சொல்ல நடைமுறைப்படுமோ அந்த மாதிரி துவாக்களை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஜிதாவில் கேட்கக்கூடிய துவாக்கள்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு துவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் கேட்ட எல்லா தமிழ் துவாவையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய வார்த்தையாக இந்த திக்ர் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ரசூல்லா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு அமலும் நமக்கு பொக்கிஷம் தான். நம்ம எல்லோருமே தேடுவோம் ஒரு விஷயத்த, ஆனால் ஏற்கனவே ரசூல்லா நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் இந்த ஒரு துவா என்னோட கண்ணில் பட்டுச்சு. அதற்கு பிறகு நான் தமிழில் துவாவை கேட்குறத விட்டுட்டு ஒவ்வொரு சஜிதாவிலையும் இதை நான் உணர்ந்து, அதனுடைய வார்த்தைகளை உணர்ந்து இந்த திக்ரை தான் நான் ஓதிட்டு தொழுதுட்டு வந்துட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே நான் ஒரு டென்ஷனாகவே ரொம்ப கவலையாகவே தெரிஞ்சிட்ருப்பேன். ஆனால் இந்த அமலை செஞ்சதுக்கு பிறகு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். அது என்ன திக்ர் அப்படின்னா, எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தையான அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வாஃபினி வர்சுக்னி வர்ஃபானி.
இவ்வளோதான். இந்த வார்த்தைகளை தான் நான் ஒவ்வொரு சஜிதாவிலையும் ஒரு முறை ஓதிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் அத்தஹியாத்துலேயும் நான் இதைத்தான் ஓதிட்டு வந்துட்டுருக்கேன். ரசூல்லா அத்தஹியாத்துலேயும் நிறைய துவாக்கள் எல்லாம் ஓதியிருக்காங்க. ஆனால் நான் இந்த துவாவை தான் சஜிதாவிலையும் சரி, அத்தஹியாத்து இருப்புலையும் சரி, இதைத்தான் நான் ஓதிட்டு வந்தேன். அத்தஹியாத்தில் எப்போ ஓதணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதாவது செலவாத் எல்லாமே நம்ம ஓதி முடிச்சுட்டு துவா ஓதுவோம் இல்லையா, அல்லாஹும் மஃபிர்லி வெளிவாலிதைய, அதற்கு முன்பாக நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கணும். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். இதை நான் ஓதுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய ரக்காத்துக்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக வச்சுப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அமலவே நீங்கள் செய்யணும். தொடர்ந்து 3 நாள் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சு தொடர்ந்து 3 நாள் நீங்கள் இந்த அமலை செய்யுங்க. இதில் செய்யறதுல உங்களுக்கு ஏராளமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வார்த்தையை ஒரு முறை கவனித்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் நடைமுறையில் எனக்கு கேட்க தெரிஞ்ச மாதிரியான தமிழ் வார்த்தைகளை கொண்டு கேட்டேன். ஆனால் ரசூல்லா நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நான் இதனுடைய அர்த்தத்தை கண்டு வியந்து போனேன். அதற்கு பிறகுதான் நான் இந்த வார்த்தைகளை மனதில் நினச்சிக்கிட்டு நான் சொன்னேன். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். முதல்ல எப்படி கேட்கணும் துவா அப்படின்னு ரசூல்லா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அல்லாஹும் மஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக. முதல்ல நம்ம துவா கபூல் ஆகணும் அப்படின்னா என்ன கேட்கணும்? மன்னிப்பை தான் கேட்கணும். அது இந்த துவாவில் இருக்குது. அடுத்தது எனக்கு அருள் புரிவாயாக. அருள் அப்படின்னா என்ன? அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே அருள் தானே, அதை எனக்கு கொடு, நீ எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது என்னை நேர்வழியில் செலுத்துவாயாக. ஏன்னா நான் தவறான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன், பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு எது சரின்னு படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது என்னை நேர்வழியில் செலுத்துவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது நம்ம என்ன கேட்போம்? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே லேசாகணும்னு கேட்போம் இல்லையா? அதற்கு தான் இது சரியான வார்த்தை. எனக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை நிவர்த்தி செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இதில் இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இதை ஓத ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இதில் நம்முடைய எல்லா கஷ்டமுமே உள்ளடங்கிரும். அதனால் இது அதுன்னு நம்ம கேட்க வேண்டியது இல்லை. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையுமே நீக்கக்கூடிய வகையில் இந்த வார்த்தை இருக்குது. அதனால் கட்டாயம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது எனக்கு விமோச்சனம் வழங்குவாயாக. அதாவது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்ன லேசாக்கு, என்னை வெளி கொண்டு வந்துரு, எனக்கு இதிலிருந்து நிம்மதியை கொடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை தான் இது. அடுத்தது எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தையாயிருச்சு. ஏன்னா வாழ்வாதாரம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவாயாக அப்படின்னு தான் அர்த்தம். வாழ்வாதாரம் அப்படின்னா செல்வம் மட்டும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கக்கூடிய அன்பு, பாசம், உறவுகள், நிம்மதியான தூக்கம், இன்னும் பசி, தாகம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது தான். அத்தனையிலையுமே அல்லாஹ் தஆலா எனக்கு பரக்கச்சே, எனக்கு ரஹமச்சே, அதிகமாக கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை தான் இது. அடுத்தது இறுதியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்னை மேலோங்க செய்வாயாக. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு தேடலுக்கு பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துலேயுமே அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய வார்த்தை. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஒரு வாடகைக்கு வீட்டில் குடியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். ஒரு சின்ன வேலையில் இருந்தோம் அப்படின்னா பெரிய வேலை கிடைக்கணும்னு நினைப்போம். சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வெற்றி கிடைச்சி நம்ம நிறைய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு இந்த சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நம்ம எல்லோருடைய ஆசையுமே ஒட்டுமொத்தமாக நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலா நமக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான வார்த்தைகளை, இன்னும் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம அமல் செஞ்சு அதை கடைபிடிச்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், வாய்ப்பே இல்லை, நடக்காது அப்படின்னு உறுதி செய்த காரியங்களை கூட அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் வெறும் 3 நாள் நீங்கள் நியத்து வச்சு செய்யுங்க. அப்போது உங்களோட ஒவ்வொரு தொழுகையும் நீங்கள் கலா இல்லாமல் செய்வீங்க. ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு தொழுகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதோடு நீங்கள் தொழுகையும் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் தொழுவீங்க. இதனால் உங்களுடைய துவாவும் கபூலாகும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் நீங்கும். நீங்கள் இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆமீன் சொல்லுவான். இதில் இருக்கக்கூடிய ஒரு துவா கபூலானாலே போதும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். எனவே ஒவ்வொரு சஜிதாவிலையும் இந்த துவாவை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க.
ஏன்னா சஜ்தாவினுடைய நிலையில கேட்கறது அப்படிங்கிறது துவா மறுக்கப்படாத ஒரு இடம் அது. அந்த ஒரு நிலையில என்னத்தை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான். எனவே இதை பயன்படுத்துங்க. நீங்க தொழுகையில கேட்குறீங்க, ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறீங்க, சஜ்தாவுல கேட்குறீங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். இன்னும் நீங்க தொழுகையை கலா இல்லாம தொழுகக்கூடிய அந்த சந்தோஷத்தின் காரணமாவே அல்லாஹ் தஆலா நீங்க கேட்கக்கூடிய துவாவை கபூலாக்கி தந்துருவான். எனவே இதை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க அல்ஹம்துலில்லாஹ்னு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நாள் நம்ம அதை தேர்ந்தெடுத்து ஒரு சஜ்தாவுல மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம். ஆனா, இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகையிலயும் நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னா இல்ல. இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை நீங்க முயற்சி செய்து பாருங்க. ஒரு நாள் 5 வேளை தொழுகையில நீங்க செஞ்சு பாருங்க. பேரானந்தத்த அல்லாஹ் தருவான். ஏன்னா, இந்த சந்தோஷத்த நானும் பார்த்தேன். ஏன்னா, நானும் ஏதாவது ஒரு தொழுகையில ஒரு கஷ்டம் அப்படின்னா மட்டும் தான் நான் துவா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா, இத தொடர்ந்து செய்யும்போது, எனக்கு தொடர்ந்து செய்து பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு தந்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய மாற்றங்கள உள்ளத்திலிருந்து நிறைய மாற்றங்கள எனக்கு அல்லாஹ் தந்தான். இன்னும் என்னுடைய ஈமான் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் தென்பட்டது. அதனால இதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகையிலும் நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தொழுகிறது அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நான் தொழுதுட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் பார்ப்பீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மகத்தான துஆக்கள் கபூலாகக்கூடிய நமது வாழ்வில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமலை ஒவ்வொரு தொழுகையிலும் செய்து இதனுடைய நற்பலனை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.